நீங்கள் இந்த தொழிலுக்குள்ள வந்திருக்கக்கூடாது, நீங்கள் வந்து பொட்டிக்கு வச்சிருந்தா தான் ஜெயிச்சிருப்பீங்கன்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னா அவர் ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தான், ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தா, ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தா, மாசி மாதத்தில் பிறந்திருந்தா அவங்க சொந்த தொழில் செய்யலாம். இந்த பரிகாரம் பண்ணாதாமா சரியா வரும், வேலை செய்கிற இடத்துல இங்கே இதெல்லாம் வச்சுக்கிட்டா கரெக்டாக வரும், கல்லுப்பை வைங்க, எலுமிச்சை மரத்தை தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. உண்மையிலே ஒரு பிஸ்னஸ் வந்து சூப்பராக பிக்கப் ஆகி போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் பண்ணுங்க, எலான் மஸ்கினுடைய டேபிள் என்ன இருக்குன்னு தேடுங்க, அம்பானி டேபிள் என்ன இருக்குன்னு தேடுங்க, எலுமிச்சை மரம் இருக்கா, தண்ணி இருக்கா, கல் உப்பு இருக்கா. நம்ம என்ன சமையலா பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். செவ்வாய் வக்கரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போடலாம். ஒருவேளை செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றுருச்சா அந்த தொழிலை பார்ட்னர்ஷிப்பாக செஞ்சால் இதை இழுத்து மூடிடுவீங்க, ஊற்றி மூட போகிறீங்கன்னு அர்த்தம். செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது ஜோசியத்தில் கிடையாது. அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஜோசிக்காரன் சொல்லுவாங்க. உலகம் ஆரம்பிச்சது வந்து எல்லா பேரும் ஜோசிக்காரனை இப்போ கூட இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஜோசிக்காரனே பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க. இது செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது கிடையாதுங்க. இதை தான் செய்வார் அல்லது இது செய்வார், அவ்வளோதான். எனவே இந்த பரிகாரம் என்பது உங்களையும் ஏமாற்றி வரவங்களையும் ஏமாத்துற ஒரு தொழில் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸ்ரீ வைரா ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீக சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் எனக்கு வணக்கம் சார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாகவும் இருக்கு. குறிப்பாக பெண்கள் வந்து இப்போ நிறைய சுயமாக வந்து முன்னேறணும், போதித்த நாள் வீட்டில் சும்மா இருந்தது போதும், இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணி எல்லாரும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் பிஸ்னஸில் சூப்பராக வரலாம், குறிப்பாக பெண்களுக்கு சூப்பராக வரலாம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பேசலாம் அப்படிலாம் யாரும் இல்லை. எவ்வளோ விதி இருக்கோ அவ்வளோ வரலாம். ஆனால் சொந்த தொழில் செய்கிறது அப்படிங்கிறது வந்து சூரியன் தான் வந்து சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க சொந்த தொழிலுக்கு போவாங்க. அதில் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்றது அவங்களுடைய மொத்த விதியை பொறுத்து இருக்குது. ஏன்னா எத்தனையோ சொந்த தொழில் செய்கிறவங்க தோற்று போயிடுறாங்க, எத்தனையோ சொந்த தொழில் செய்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ ஜெயிக்கிறது தோக்குறது அப்படிங்கிறதும் நம்ம நல்ல நேரத்தில் எடுக்கணும், கெட்ட நேரத்தில் எடுக்கணும், இந்த இதில் எடுக்கணும், அந்த இதில் எடுக்கணும், இதில் எடுத்தால் ஜெயிச்சிடலாம், அதை எடுத்தால் ஜெயிச்சிடலாம், இந்த தொழில் செஞ்சால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுவுமே ஜோசியத்தில் கிடையாது. ஜாதகத்தில் ஒரு சொந்த தொழில் செய்வார், அவ்வளோதான். அடுத்து இவர் என்ன தொழில் செய்வார் இதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்றது அது தனி இது. ஆனால் இவர் தோக்குறவங்களை ஜெயிக்க வைக்கிறது, ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்கிறதுக்கு நம்மள்ட்ட மாத்திரை கிடையாது, பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது. ஜோசியத்திலே பரிகாரம் கிடையாது. அதனால வந்து எதுவும் இப்போ வந்து ஒருத்தர் போறாரு, போனோடனே நீங்கள் வந்து இந்த தொழில் தொடங்கியிருக்க கூடாது. இப்போ ஒரு லேடி இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு காஸ்டியூம் டிசைனராகவோ ஏதோ ஒன்று இருக்காங்க, நீங்கள் இந்த தொழிலுக்குள்ள வந்திருக்க கூடாது, நீங்கள் வந்து பொட்டிக்கு வச்சிருந்தா தான் ஜெயிச்சிருப்பீங்கன்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னா அவர் ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி செய்யறதா ஜோசியர் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த ஜோசிய வேலைக்கு வர்றதுக்கு போல வேற ஏதாச்சும் போய் என்ன செஞ்சிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம்ல. அவர் இந்த ஜோசியம் பார்த்துட்டு உங்களுக்கு காசு வாங்க போல அவர் திடீர்னு வேற ஏதாச்சும் போலீஸ் வேலைக்கு போயிட்டு பெரிய ஆளாகி கோடி விஷயம் அப்போ அவனுக்கு விதிச்சதான் நடக்கும். அதை சரியா புரிஞ்சுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் என்ற கிரகம் ஆட்சி உச்சம் நீசம் அப்படின்னு அடைஞ்சிருந்தா, அப்போ ஆட்சி உச்ச நீசம்னா மேசராசியில சூரியன் இருந்தா, துளாராசியில சூரியன் இருந்தா, சிம்ம ராசியில் சூரியன் இருந்தா, தனது ராசி 7ல் பார்த்தான்னு ஒரு கணக்கு இருக்குது, அது வந்து கும்பராசியில் சூரியன் இருந்தா. இப்போ இந்த மாதிரி அப்போ இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. இதை எப்படி ஜாதகர் புரிஞ்சுக்குவார், பார்க்குறவங்க புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா. அப்போ சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தா, ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தா, ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தா, மாசி மாதத்தில் பிறந்திருந்தா அவங்க சொந்த தொழில் செய்யலாம். ஓகேங்களா. அல்லது இப்போ நான் வந்து ஒரு லேடி, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, என் குழந்தை இந்த மாதத்தில் பிறந்திருந்தா நான் சொந்த தொழில் செய்யலாம். அப்போ நானோ எனது குடும்பத்திலோ இந்த மாதத்தில் பிறந்த யாராவது ஒருத்தங்க இருந்தால் சொந்த தொழில் செய்யலாம். ஒன்று அரசு வேலைக்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா சொந்த தொழில் போவாங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அரசு தொழில் இருக்கலாம் அல்லது சொந்த தொழில் இருக்கலாம். அல்லது இந்த ஜாதகியுடைய மகனோ மகளோ அல்லது கணவனோ இந்த மாதத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு சொந்த தொழில் யோகம் இருக்குது. அப்போ சொந்த தொழில் யார் செய்ய முடியும்ன்றதை நம்ம பேசுகிறோம். செய்யலாம், செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறதே கிடையாது. நான் என் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறேன் சார், எனக்கு பிராப்தம் இருக்கா இல்லையா. ஜெயிக்கிறேன் தோக்குறதுங்கிற வேறங்க. ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே வந்து இன்னைக்கு கதையை நம்ம முடிவு பண்ண முடியாது, சரிங்களா. இது 10 வருஷம் கழிச்சு கூட ஜெயிக்கலாம். அப்போ இன்னைக்கு கதையை பற்றி நம்ம பேசல, இவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள போவாங்க. அப்போ சொந்த தொழில் செய்யறதுக்கு இந்த மாசத்துல பிறந்திருக்கும் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து சூரியன்ற கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருந்தா, இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது நீங்க சாதாரணமாக பார்க்குறவங்க கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம்னா கூகுளில் பரிவர்த்தனைனா என்ன அப்படின்னு சொல்லி கூகுள் கேட்டிங்கன்னா சொல்லித்தரும். அது மாதிரி உங்க ஜாதகத்தில் இருக்குது சூரியன் அப்படின்னா, சூரியன் பரிவர்த்தனை ஆனால் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாம். இது இந்த கிரகத்தை கூட தான் பரிவர்த்தனை அப்படின்றது, எந்த கிரகத்தோட பரிவர்த்தனை இருந்தாலும் சொந்த தொழில் செய்யலாம், சரிங்களா. அடுத்து சூரியன் ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் ஒரு 2 டிகிரிக்குள்ளேயோ
இறுதி 2 டிகிரிக்குள்ளே இருந்தால் இன்னும் ஈஸியாக சொல்கிற மாதிரி இருந்தால் எந்த ஒரு லேடி தமிழ் மாதத்தினுடைய முதல் 2 தேதியிலையும் இறுதி 2 தேதியிலையும் பிறந்தாங்களோ அவங்க சொந்த தொழில் செய்யலாம். உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 மாசத்துல பிறந்தவங்க எல்லாரும் சொந்த தொழில் செய்யலாம். 12 மாசத்துல முதல் 2 தேதியே இறுதி 2 தேதியிலே பிறந்திருந்தாங்கன்னா அவங்க சொந்த தொழில் செய்யலாம். அல்லது செய்வாங்க. ஒன்று இவங்க செய்வாங்க, ஆனால் வீட்டுக்காரர் செய்வார். அப்படின்னா அரசு உத்தியோகத்துக்கு போவாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிறது அரசு உத்தியோகமோ சொந்த தொழிலோ பூர்வீக தொழில் வழியாக தான். அடுத்து ஒரு ஜாதத்துல ஒரு சூரியன், நம்ம பேசிய சூரியன், அது பேர் விளிம்புன்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 2 தேதி இறுதி 2 தேதி அப்போ சூரியன் விளிம்பு, சூரியன் பரிவர்த்தனை, சூரியன் ஆட்சி உச்சம் நீசம் பெறுவது, இந்த கண்டிஷன்ல இருந்தால் அவங்க சொந்த தொழில் செய்யலாம். அல்லது சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் ஏதாவது வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ அல்லது சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் இறுதியில் ஃபர்ஸ்ட் 2 டிகிரியில இறுதி 2 டிகிரியில ஒரு ராசிக்குள்ள இருந்தால் அவங்களும் சொந்த தொழில் செய்யலாம். இந்த 4-5 கண்டிஷன் சொல்லிக்கிறாங்களா, இவங்க மட்டும்தான் சொந்த தொழில் செய்ய முடியும். கண்டிப்பா மீது யாருனாலையும் செய்ய முடியாது. அப்ப இவங்க தான் சொந்த தொழில் செய்ய முடியும்னு பார்க்கலாம். இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்றது அவங்களுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை. அது பொதுவாலாம் சொல்லிட முடியாது. சரிங்களா? இப்போ ஒரே வீட்டிலேயே 2 பேரும் சூரியன் பலமா இருக்கும், இவர் தோத்துருவார் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க தான் சொந்த தொழில் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த குலத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா பண்ணிட்டு இருந்தது, அப்பா பண்ணிட்டு இருந்தது, இப்போ மகன் செய்வாங்க. பெரும்பாலான குடும்பங்கள்ல சில மகள் அந்த தொழிலை எடுத்து செய்ய முடியுமா? அந்த மாதிரி யோகங்கள்லாம் யாருக்கு அமையும்? அது யோகம் இல்லைங்க. இது பொதுவா இப்ப ஆசாரி இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசாரி என்ன செய்வாங்கன்னா ஆசாரி வேலை தான் செய்வாங்க. இது போல குலத்தொழில்கள் அப்படிங்கிறது ஜீன் ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் வருது. இது சூரியன் சனி சேர்ந்து தான் குலத்தொழில்னு சொல்றோம். இப்போ அது மாறிடுச்சு. இப்பயே ஆசாரிகள் நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, செய்யறதில்ல. எல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. கம்பெனியில் எம்ப்ளாயா மாறிடுறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களுடைய அந்த ஜெனட்டிக் அப்படிங்கிறது அந்த குலத்தொழில் சார்ந்த தொழில்களை செய்வாங்க. இப்போ ஒருத்தர் இங்கே ஒருத்தர் விஸ்வகர்மாவா இருக்கிறாரு. அவர் ஒரு 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 சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல பாடி ஷாப்லையும் ப்ரெஸ் ஷாப்லையும் ஒர்க் பண்றாரு. அங்கேயும் அதை தான் செய்யறாரு, ஆனால் வேற செய்யறாரு. அப்போ அவருக்கு குலத்தொழில்னு தான் அவர் செய்கிறாரு, ஆனால் அவர் வேற ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்காரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆக முதல்ல சூரியன் சனி சேர்ந்துருந்தா திருப்பியும் சூரியன் இந்த நான் சொன்ன அந்த ரூல்ஸுகளில் பலமாக இருந்தால் அவங்க குலத்தொழில ஏன்னா மரபு ரீதியான தொழிலை செய்கிறாங்க. ஆக முதல்ல நான் சொன்னது சூரியன்கிறது என்னென்னத்தை குறிக்குதுன்னா குலத்தொழில், சொந்த தொழில், அடுத்த அரசு தொழில், இந்த 3ஐயும் குறிக்கிறது தான். அவங்களுடைய தேவையை பொறுத்து சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம சொல்லலாம். அப்போ இது 3ஐயும் நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும், சொந்த தொழிலோ குல தொழிலோ வரும்னு சொல்லலாம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன முயற்சி செய்கிறாங்களோ அதை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொந்த தொழில், இப்போ எனக்குமே ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் பிரியப்பட்டுட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். ஆனால் இந்த பரிகாரம் பண்ணாதாம்மா சரியா வரும், இந்த பரிகாரம் செஞ்சாதான் சரியா வரும், வேலை செய்கிற இடத்துல இங்கே இதெல்லாம் வச்சுக்கிட்டா கரெக்டாக வரும், கல்லுப்பை வைங்க, எலுமிச்சம்பழத்தை தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு பிஸ்னஸ் சூப்பராக பிக்கப் ஆகி போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் பண்ணுங்க, எலான் மஸ்கினுடைய டேபிள் என்ன இருக்குன்னு தேடுங்க. ஓகேங்களா? நான் சொல்றது சரிதானே? கண்டிப்பா. அம்பானி டேபிள்ல என்ன இருக்குன்னு தேடுங்க. இங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய சுந்தரம், டாடா சுந்தரம், டிவிஎஸ் சுந்தரம் இவங்கலாம் இருக்காங்களே, டாடா, ரத்தன் டாடா, பிர்லா, இவங்களுடைய டேபிள்ல எல்லாம் என்ன இருக்கு? எலுமிச்சம்பழம் இருக்கா, தண்ணி இருக்கா, கல் உப்பு இருக்கா? நம்ம சமையலா பண்ண போறோம், ஒரு பிசினஸ் பண்ண போறோமா இல்லைங்களா? அது சடங்குகள் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இப்போ நீங்கள் வெறும் கல்லுப்பு மட்டும் வாங்கி வச்சா கோடீஸ்வரன் ஆயிரம்னா, கோடீஸ்வரன்லாம் என்னென்னத்தை வச்சிருப்பாங்க? கல்லுப்பு மேலே உட்காந்துருப்பானா, கம்பெனி மேலே கல்லுப்புலேயே கட்டிருப்பானா பில்டிங் அப்படின்னா இல்லை. அது உங்களுடைய நம்பிக்கை, அதை நான் குறை சொல்ல வரல. ஆனால் அது செஞ்சால் கண்டிப்பாக எதுவும் 5 பைசா யூஸ் இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் விதி இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யாட்டினாலும் நீங்கள் மேலே போயிடுவீங்க. ஓகேங்களா? உங்கள் ஜாதகத்தில் விதி இல்லாட்டினா நீங்கள் அழுது புரண்டு ரோட்டில் ஃபுல்லாக உப்பா தடவி உருண்டு வந்தால் கூட 5 பைசா யூஸ் இருக்கு. எனவே இந்த பரிகாரம் என்பது உங்களையும் ஏமாற்றி வரவங்களையும் ஏமாத்துற ஒரு தொழில் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஜாதகத்தில் இருந்தால்தான் நடக்குங்கிறோம். அப்போ ஜாதகத்தில் சொந்த தொழில் அமைப்பு இருக்கா, செய்யுங்க. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா இது எப்போ செய்யலாம், என்ன செய்யலான்ற குழப்பங்களெல்லாம் விட்டுட்டு வாய்ப்பு இருக்கா, நம்மளுக்கு சான்ஸ் இருக்கா, நம்மளால செய்யறதுக்கு அந்த இடத்துல ஒரு சூழல் இருக்கான்றதை பார்த்து செய்ய வேண்டியதான். அதுக்கு இன்னொரு விஷயம், நம்ம நினைச்சாதான் செய்ய முடியுன்றதெல்லாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு விதிகள் வரும். நம்ம கோச்சார கிரகங்கள் சூரியனை தொடும் பொழுது, கோச்சார சனியோ கோச்சார குருவோ சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு 1-7 போல வரும் பொழுது இவர் அந்த சொந்த தொழிலை ஆரம்பிப்பார். அது எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது தப்பு ஒன்றும் இல்லை, ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்க ஜாதகத்துல வரக்கூடிய ஜாதகத்துல செவ்வாய் பவர் இல்லாம, செவ்வாய் வக்கரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் இல்லாம இருந்தா அவங்க பார்ட்னர்ஷிப் போடலாம். ஒருவேளை செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றுச்சுன்னா அந்த தொழிலை பார்ட்னர்ஷிப்பா செஞ்சா இதை இழுத்து மூடிடுவீங்க, ஊத்தி மூட போறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பார்ட்னர்ஷிப் இல்லாம செய்யணும். செவ்வாய் பவரா இருக்குன்னா பார்ட்னர்ஷிப் இல்லாம, சார் நீங்க பவருக்கு வரலன்னு சொல்றீங்க, புரியலட்டா உங்க வீட்டுல முருகனுடைய பேர் ஏதாச்சும் இருந்தா சரிங்களா, அல்லது வெற்றி, விஜய் இந்த மாதிரி பேர் ஏதாச்சும் இருந்தா சொந்த தொழில் செஞ்சால் பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. போட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தொழில் செய்யும் பொழுது
இப்படி தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், இதைத்தான் வாங்கி வைக்கணும், இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்கணுன்ற எந்த கண்டிஷனும் கிடையாது. ஜாதகத்தில் தொழில் இருந்தால் இன்னொரு விஷயம், இப்போ என்கிட்ட ஜாதகத்தில் தொழில் பண்ணலாமான்னு ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, என்கிட்ட பார்த்துட்டு தான் போய் செய்யணுன்ற அவசியமும் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு விதி இருந்தால் செய்வீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய வரீங்க, என்கிட்ட வரீங்க அப்படின்னா எனக்கு விதி இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் வரீங்களே தவிர விதியை உருவாக்குறதுக்கு என்கிட்ட வரல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ ஒருவேளை நீங்க என்ன பார்க்காம விட்டா கூட என்ன செய்யலாம், தொழில் உங்களுக்கு அமைப்பு இருந்தா இயற்கையை விதிப்படி செய்யும். தசாபுக்திகள் இதுல வந்துட்டு ஏதாவது மெயின் ரோல் ஒன்றும் கிடையாது. தசாபுக்திகளை வச்சு என்ன செஞ்சுக்கலாம்னா, என்ன தசா நடக்குதோ அந்த தசாவுடைய காரக தொழில்கள் உங்களுக்கு இயற்கையாவே வரும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன்றது தைக்கிறது, இல்லைன்னா உதாரணத்துக்கு வேற ஒன்று ஒப்புமே, சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது வந்து உணவுன்னு வச்சுக்குவோம். அவருக்கு வந்து சந்திர தசை நடக்குது, டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றாரு, சரிங்களா? அப்படியே அவருக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்க போகும்போது என்ன செய்வாருன்னா, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான உணவு, டிரான்ஸ்போர்ட் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் போறாங்க பாருங்க, அதுக்குள்ள போயிடுவாரு, உணவு சம்பந்தப்பட்ட. அவ்வளோ அப்பயும் அவர் டிரான்ஸ்போர்ட் தான் பண்ண போறாரு. ஆனா அதனுடைய டச் வந்து ஸ்விக்கிக்குள்ள இருக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கேன்டீனுக்கு ஆர்டர், டிரான்ஸ்போர்ட் ஆர்டர் எடுப்பாரு. ஆக மொத்தத்துல அவர் செய்யக்கூடிய தொழிலை ஒட்டி என்ன தசாபுத்தி ஆரம்பிக்குதோ அந்த தசாபுத்தியினுடைய காரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். தொழிலே மாறுறது அப்படிங்கிறது அவருடைய ஜாதத்துல சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் அல்லது சனி வக்ரமானது அவர் அடிக்கடி தொழில் மாற்றுவார். சனி எதுவுமே ஆகல, சனி அப்படியே டீசெண்டா அப்படியே அழகா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுன்னா அவர் தொழில் அடிக்கடி மாற்ற மாட்டாரு. ஆனா அந்த தொழில தசாபுத்தி மாறுறப்ப அதை ஒட்டி அப்படி மாத்திட்டே வருவார். அப்ப அதை புரிஞ்சுக்கலாம். அப்ப ஒரு ஜாதகத்துல என்ன கிரகம் எங்க இருந்தா என்ன தொழில் பண்ணுவாங்கன்னு வேணா பார்க்கலாம். அதுவும் எதுக்கு பாக்குறதுன்னா, நான் சொல்றதுனால நீங்க செய்ய மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்ப மீடியால இருக்கிறீங்க, இப்ப நீங்க என்கிட்ட பார்த்துட்டு நீங்க மீடியாவுக்கு போனீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு மீடியாலே ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இது என்னைக்கு வேணாலும் வரலாம், என்னைக்கு வேணாலும் போகலாம். அப்ப அந்த தன்மை உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கே அந்த மீடியாவில் ஒரு வாய்ப்பு இருக்கு, உணவு சம்பந்தமான ஒரு தொழில் செய்வீங்க அப்படின்னு சொல்றேன்னா அதையும் நீங்க செய்வீங்க. ஒரு நாள் செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது ஜோசியத்துல கிடையாது. அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஜோசிக்காரன் சொல்லுவாங்க. உலகம் ஆரம்பிச்சது வந்து எல்லா பேரும் ஜோசிக்காரனை, இப்ப கூட இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஜோசிக்காரனே பக்கத்துலயே வச்சுக்கிறாங்க. இது செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது கிடையாதுங்க. இதுதான் செய்வாரு அல்லது இது செய்வார், அவ்வளவுதான். ஏற்கனவே விதிக்கப்பட்டதான் நம்ம பேச போறோம். அதனால வந்து இதுல நல்லது கெட்டது கிடையாது, நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த சுயதொழில் சம்பந்தமா பெண்களுக்கான நிறைய ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.